உங்களோட அன்றாட வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த விஷயங்களை பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு வாய் தகராறில் ஆரம்பிக்கிற சின்ன பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு கை கலப்பில் போய் முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா அதுவுமே வளர்ந்து ஒரு வெட்டு குத்து, கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணிடும். நம்மக்கிட்ட வலிமை இருக்குது அப்படிங்கிறதுக்காகவும், நம்ம ரொம்ப கோவப்படுறோம் அப்படிங்கிறதுக்காகவும் அதிகப்படியான எதிரிகளை நம்ம சம்பாதிக்கக்கூடாதுங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி அணுகுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த பிரச்சனையோட அவுட்கம் இருக்குது. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப சுமூகமாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கள். அப்படி சால்வ் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் எதிரிகளை குறைக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இதை உணர்த்துறதுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு விவசாயி ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டுக்குட்டிகள் வளர்த்துக்கிட்டு வந்தார். அவர் தினமுமே ஆடுகளை மேய்ப்பார், விவசாய வேலைகளுமே பார்ப்பார். இந்த மாதிரி அவருடைய வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் என்னென்னா, அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு சில நாய்க்குட்டிகளை வாங்கிட்டு வந்து வளர்க்க ஆரம்பித்தார். நாய்க்குட்டிகள் சின்னதாக இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அந்த நாய்க்குட்டிகள் வளர்ந்து பெருசானதுக்கப்புறமா இந்த விவசாயிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை அதிகமாகிட்டே போச்சு. அது என்னென்னா, இவர் வேலி போட்டிருந்தார், அவர் வீட்டை சுற்றி வேலி போட்டிருந்தார். ஆனால் வேலியுமே தாண்டி ஒரு சில நாட்கள் அந்த நாய்கள் உள்ளே வந்துட்டு இவருடைய ஆட்டுக்குட்டிகளை கடித்து குதறிட்டு போயிடுதுங்க. இது ஒரு நாள் 2 நாள் பொறுத்துக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 2 ஆட்டுக்குட்டிகளை மொத்தமாக கடித்து குதறிட்டு போயிடுச்சிங்க. இதனால் ரொம்ப கோவப்பட்ட விவசாயி வேகமாக போயிட்டு அந்த மனிதர்கிட்ட, இங்கே பாருங்கப்பா, உங்கள் நாய்கள் அடிக்கடி என்னுடைய எல்லைக்குள்ளே ஆடுகளெல்லாம் கடித்து போட்டுருது, தயவு செஞ்சதுக்கு ஏதோ நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையாக சொல்லிட்டு வராரு. ஆனால் அந்த மனிதர் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை, அவர் காதில் கூட வாங்கலை. இப்போ இதுவே தொடர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து 1 நாள் 2 நாள்னு சொல்லிட்டு தினந்தோறும் அந்த நாய்கள் இவருடைய பட்டிக்குள்ளே வர்றதும் அந்த ஆடுகளை கடிக்கிறதும் ரொம்ப வழக்கமாயிடுச்சு. இவர் ரொம்ப கோவப்பட்டவர் மறுபடியும் போயிட்டு அவர்கிட்ட ஒரு ரிமைண்டர் கொடுத்தாரு. இங்கே பாருங்கப்பா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டு தான் போனேன், இந்த மாதிரி உங்களோட நாய்கள்லாம் என்னுடைய ஆட்டை கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறீங்களே, இப்படியே போய்கிட்டு இருந்தீங்கன்னா நான் போயிட்டு நம்ம ஊரில் இருக்கிற நீதிமன்றத்தில் வழக்க போட்டுருவேன், நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. ஆனால் இவர் சொல்கிறதுக்கு அவர் எதுவுமே பதில் சொல்லலை. அதுக்கு பதிலாக அவர் கோவப்பட்டு இவரை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே பாருப்பா, நாய்கள் அப்படி இருந்தால் அந்த நாய்களோட சுபாவமே கடிக்கிறது தான். அது உங்களுடைய ஆட்டுக்குட்டி இல்லை வேறு ஏதாவது முயல் அந்த மாதிரி எதுவுமே அது கண்ணுக்கு தெரியாது, எது கடித்தாலும் கடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் என்னுடைய நாய்களெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது, முடிஞ்ச நீ வேலியை உயரமாக போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பி விட்டுறாரு. இப்போ ரொம்ப சோகமாக இருந்த அந்த விவசாயி வேக வேகமாக போயிட்டு அந்த நீதிபதிக்கிட்ட முறையிடுறாரு. இப்போ நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீதிபதிக்கு இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருச்சு. இப்போ நீதிபதி அந்த விவசாயிக்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ அவ்வளோ சீக்கிரம் எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டேன். ஆனால் என்னென்னா, இப்போ நீ சொல்கிறத வச்சு நான் வழக்கு எடுத்துக்க முடியும், அந்த மனிதரை கூப்பிட்டுட்டு அவருக்கு தண்டனை கொடுக்க முடியும், அதே மாதிரி அவருடைய நாய்கள் எல்லாத்தையுமே நான் கட்டி போட முடியும். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, உன்னுடைய இதுவுமே அங்கே சொந்த வீடு, அவருடைய இதுவுமே சொந்த வீடு. இப்போ 2 பேரும் பக்கம் பக்கம் இருக்கீங்க, கண்டிப்பாக ஒருத்தர் முகத்தில் ஒருத்தர் பார்க்காம இருக்க முடியாது. இந்த பிரச்சனை இப்போ சின்னதாக ஸ்டார்ட் ஆகிறது என்ன ஆகும்னா, நாளடைவில் இப்போ 2 பேருக்குள்ள பிரச்சனை அதிகமாகிட்டே போகும். அது அப்படியே உங்கள் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்ந்துக்கிட்டே போயிடும். இது எல்லாத்துக்குமே இந்த ஆரம்ப புள்ளி நீ வைக்கிற மாதிரி ஆகிடுமே, அதனால தான் நான் யோசிக்கிறேன். இப்போ அதுக்கு பதிலாக நான் உனக்கு வேறு ஒரு வழி சொல்கிறேன், அந்த வழியை நீ சரியாக பின்பற்றினா இந்த பிரச்சனையெல்லாம் ரொம்ப சுமூகமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஐடியாவை இந்த விவசாயிக்கிட்ட அந்த நீதிபதி சொல்லி அனுப்புகிறாரு. இப்போ அவர் சொன்ன உடனே இந்த விவசாயி வேக வேகமாக வீட்டுக்கு வராரு. வந்துட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய பட்டியிலே இருக்கிற 2 அழகான ஆட்டுக்குட்டிகளை அந்த பக்கத்தில் இருக்கிற பார்த்தீங்களா அந்த மனிதர்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு. அந்த மனிதருக்கு 2 பசங்க இருக்காங்க, 2 பேரும் சின்ன சின்ன பசங்க. அந்த 2 சின்ன சின்ன பசங்களுக்குமே இந்த 2 ஆட்டுக்குட்டிகளை பரிசாக கொடுக்குறாரு. அவங்க பசங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சு. விளையாடுறதுக்கு புதுசாக ஒரு தோழன் கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அந்த மனிதருக்குமே மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு விவசாயி அனுப்பி விட்டுறாரு. இப்போ என்னென்னா, அவர் வளர்க்குற நாய்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாய்கள் இவர் பரிசாக கொடுத்த ஆட்டுக்குட்டிகளையுமே கடிக்க வருதுங்க. இதை பார்த்த அந்த மனிதர் வேக வேகமாக அந்த நாய்கள் எல்லாத்தையுமே பிடிச்சி கொண்டு போய் சங்கிலியில் கட்டி போட்டுட்டாரு. அன்னையிலிருந்து அந்த நாய்கள் எதுவுமே இந்த விவசாயியோட வீட்டுக்கு வர்றது கிடையாது.
இப்போ என்னென்னா இவர் பரிசு கொடுத்தாரு, அதுக்காக அந்த மனிதருமே அவர்கிட்ட இருக்கிற ஒரு சில பொருட்களை பரிசாக கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டு போகிறாரு. இது அப்படியே கொஞ்சமாக கண்டினியூவாக 2 பேரும் நண்பர்கள் ஆகிட்டாங்க. இப்போது இந்த விவசாயியோட பிரச்சனையும் தீர்ந்துருச்சு. அந்த பிரச்சனை பெருசாகாமல் ரொம்ப சுலபமாக அந்த பிரச்சனையுமே சால்வ் பண்ணிட்டாரு. இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க. இப்போ அந்த விவசாயி வழக்கு போட போனார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வழக்கு போட்டு அந்த மனிதரை வந்து நீதிமன்றத்துக்கு இழுத்து பிரச்சனை பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை அதிகப்படியாக போயிருக்கும். இந்த பிரச்சனையோட அவுட்கம் வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் ஒரு சின்ன சிம்பிளான ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையை ரொம்ப சுலபமாக சால்வ் பண்ணிட்டார். நம்ம வாழ்க்கையிலையும் தினம் இந்த மாதிரி பிரச்சனையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். என்ன பிரச்சனைகள் மட்டும்தான் வெவ்வேறு விதமாக இருக்கும், மற்றபடி அதை சால்வ் பண்ணுற விதம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது அப்படின்னா அதை சால்வ் பண்ணுற அந்த விதத்தை மாற்றுங்க. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சுலபமாக அதை எப்படி சால்வ் பண்ண முடியும் பாருங்கள். உங்கள்கிட்ட வலிமை இருக்குது அப்படிங்கிறதுக்காக மட்டும் நீங்கள் வந்து பல பேர் கூட சண்டை போட்டு பல எதிரிகளை உண்டாக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் கூட நட்பாக பழக பாருங்கள். யாரையுமே உங்களுடைய எதிரியாக பார்க்க ஆரம்பிக்காதீங்க. இப்படி வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை எப்போவுமே இனிமையாக இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.